இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபில. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். SA College of Arts and Science. For admissions visit www.saces.ac.in. மோடியோட ரோட் ஷோ அந்த பக்கம் வந்து நடந்துருச்சு. இதுக்கு இடையில பார்த்தா அதிமுக ஏடிஎம்கேவும் அங்கே அதிகமான வாக்கு வங்கி இருக்கிறப்போ ஸோ அண்ணாமலைக்கு அங்கே எந்த மாதிரியான ஒரு வாக்கு சதவீதம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்லை அவர் சொல்கிற மாதிரி அங்கே அதிகமான வாக்கு பெற்று அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? நீங்கள் அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை பார்த்து பயந்து போயிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கொங்கு நாட்டில் 10 தொகுதிகளையும் அதிமுக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அடிச்சு எடுக்கிற வேலையில செந்தில் பாலாஜி இறங்கி கொங்கு கோட்டையவே திமுகவின் கோட்டையா மாத்தினார். இதுல பயந்து போனவங்க தான் அவரை தூக்கி உள்ள போட்டிருக்கிறாங்க. நானா சொல்றேன், குற்றவாளினா கேச முடின்றேன், உள்ள போய் வாதாடு, ப்ரூஃபை தூக்கி போடு, உள்ள தூக்கி போடு, சம்மந்தமே உட்கார வச்சு வேடிக்கை பார்க்குறீங்கன்னு இருக்குல்ல இந்தியா முழுவதும். அப்ப அந்த அச்சம் இருக்குல்ல உங்களுக்கு, அதுதான் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு மக்களுக்கு காட்டுற ஒரு இடம். ஆனால் எடப்பாடி அவர்களுடைய அந்த பேச்சை பார்க்குறப்ப அவரோட அட்டாக் எல்லாமே அதிமுகவிலேருந்து அவர் பேசக்கூடிய அந்த அட்டாக் எல்லாமே டிஎம்கேவை நோக்கி தான் இருக்கே தவிர பாஜகவை நோக்கி அதுக்கான அட்டாக் இல்லை. ஒருவேளை இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்லை, ஒரு அச்சம் இருக்கு. இவங்க குனிஞ்சு முதுகு வளைஞ்சு கூன் போட்டு இப்படி ரொம்ப நாள் ஆச்சு, காலை பார்த்துட்டே கிடந்து. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாரு, இப்போ எப்படி இருக்காரு? கூச்சமே இல்லாமல் நேற்று அவருடைய கேண்டிடேட், நம்ம அண்ணன் சினிமாவெல்லாம் எடுக்கிறாருல, அவர் டைரக்டர் தங்கர் பச்சன், அந்த அண்ணன் பேசுறாரு, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறது இந்த கட்சி, எனவே நாங்கள் வந்து பிஜேபிக்கு போகிறோம்ன்றாங்க. 2% வெப்பம் ஏறி போச்சு மூக்குல வந்து. உலகமே வந்து குளோபல் வார்மிங்னு ஒரு விஷயத்த 20 வருஷமா பேசிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் படிச்சிருக்கேன்னு சொல்றேன். 20,000 கம்மியா சொல்லிடக்கூடாது, 20,000 புத்தகம். உங்களுக்கு பிஜேபிக்கு ஓட்டே கிடையாது தமிழ்நாட்டில். 3% கூட இவங்களா நம்பிக்கிட்டு இருக்கிற ஓட்டு தானே, ஒழிய ஓட்டு கிடையாது. ஏன் நான் இதை சொல்றேன்னா, ஸ்வராஜ்யான்னு ஒரு பத்திரிக்கை, அது RSS உடைய பத்திரிக்கை. நீங்க இப்ப போய் பாருங்க, முடிச்சுட்டு போய் பாருங்க. ரைசிங் ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் போட்டீங்கன்னா இவர் தான் வருவார். அண்ணன் சீமானை போட்டு அண்ணன் வந்து இந்து மதத்தை தூக்கி பிடிக்கிறாரு. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தில் வந்து பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிலையில் நம்முடைய வந்து கல்வியாளர் மற்றும் சமூக சேவகர் சுந்தரவள்ளி மேம் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களை சந்திக்கல, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. தேர்தல் களம் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கடந்த ஒரு வாரமாக ரொம்ப தமிழ்நாட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபயர் ஆக ஆரம்பிச்சிச்சு. குறிப்பாக பார்த்தா பாஜகவினர் தமிழகத்தில் பிரதமர் மோடி வந்துட்டு போனார். அதுக்கப்புறம் பார்த்தா நாம் தமிழர் அவங்களுடைய சின்னமானது முடக்கி வேற ஒரு சின்னம், அவங்களுக்கு மைக் சின்னம் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் பார்த்தோம்னா திமுக அதிமுக இதற்கு அடுத்ததாக மாற்றாக இருக்கிறது எதுன்னு பார்த்தா நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு பேச்சானது இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஒரு பிரபலமான ஒரு ஊடகம், அது பேரை நான் சொல்ல விரும்பலை, ஸோ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, பாஜகவினர் வந்து ஒரு குறிப்பிட்ட சில இடங்களை வந்து பிடிக்கலாம், 3வது இடத்துக்கு வர்றதுக்கோ இல்லை 2வது, இன்னும் சொல்ல போனால் அதிமுகவை விட அதிகமான இடத்த அவங்க வந்து பிடிக்கிறதுன வாய்ப்பெல்லாம் இருப்போ சமூக வலைதளங்களும் ரொம்ப கடும் விமர்சனமானது எழுந்தது. ஸோ அவங்க சொல்கிற மாதிரி இப்போ இருக்கிறத பார்க்குறப்போ ஒருவேளை பாஜகவினர் அதிகமான இடங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருந்தால் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டேங்கல்ல. ஏன்னா ஊடகங்கள் ஊதி பெருசாக்குனது தான் இந்த பிம்பம் அப்படின்றது. ரொம்ப தெளிவாக கோடி மீடியா அப்படின்னு சொல்லுவோம். கோடி மீடியானா யார் அப்படின்னா, காவிகளுக்கு ஜால்ரா போடக்கூடிய, அவர்கள் கொடுக்குற பணத்திற்கு தலையாட்டக்கூடிய, அவர்கள் கொடுக்குற அஜெண்டாவை செய்து முடிக்கக்கூடிய ஒரு கூலிப்படை தான் அந்த கோடி மீடியாஸ் என்று சொல்லுவோம். மீடியாக்கள் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். மீடியா தான் இந்த சமூகத்தினுடைய சாமானிய மக்களின் நம்பிக்கையாக இருந்ததெல்லாம் ஒரு காலம். இன்றைக்கு நாம் எதை சார்ந்திருக்கிறோமோ அதை பேசுவது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு மீடியா தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த பிரபலமான மீடியாக்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு பிஜேபியோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு பெருமுதலாளியினுடைய ஊடகம் அப்படின்றனால அவங்க அப்படி தான் கொடுக்க முடியும், அதுதான் இயல்பும் கூட. ஆனால் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ள இதுவரைக்கும் திமுக அதிமுகவை தவிர 67களுக்கு பிறகு யாருமே பெரிய அளவில் வெற்றி அடைந்ததா சரித்திரமே இல்லை. ஆனால் 67க்கு பிறகு எக்கச்சக்கமான கட்சிகள் வந்துருச்சு. நீங்கள் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார், இன்றைக்கி விஜய் வரையும் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இடையில பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், அது இது எக்கச்சக்கமான கட்சி வந்துருச்சு. ஆனால் எந்த கட்சியும் ஏன் ஜெயிக்க முடியலன்னு ஒரு சிம்பிளான கேள்வி இருக்குல்ல. விஜயகாந்த் அவர்கள் 8.9% ஓட்டு வாங்கினார். 9% ஓட்டுன்றது சாதாரண கிடையாது. ஆனால் இப்போ எங்கே இருக்குது அந்த கட்சி அப்படின்றது? 4 சீட்டுக்காக நிற்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தானே இருக்கிறாங்க. ஸோ இந்த பிம்பங்கள் வந்து பெருசாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்ட பிம்பம். கட்டமைக்கப்பட்டனா இதுதான் அப்படின்னு பொய்யாக கட்டமைக்கப்பட்டது.
அதை வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் ஊடகங்கள் இருக்குது. ஆனால் மக்களுக்கு தெரியும். மக்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உண்மை தெரியும். இது வந்து ஊடகங்களில் நடக்கிற தேர்தல் கிடையாது, சமூக வலைத்தளங்களில் நடக்கிற தேர்தலில். அப்படி ஒரு தேர்தல் நடத்தால் எங்கள் அண்ணன் அதிபராயிருவார் சீமான். அதே மாதிரி அண்ணாமலை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆகலாம், பிரதம மந்திரி ஆகலாம், ஏதாவும் ஆகலாம். ஆனால் இது ஊடகங்களுக்குள்ள, அதாவது சமூக வலைத்தளங்கள் நடக்கிற சில்லண்டி தேர்தல் கிடையாது. இது ஜனநாயகத்துக்கு நடக்கிற போர். அதனால் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. களத்தில் போய் நிற்கும் போது பொறி பறந்துட்டு இருக்கு. ஏன்னா நாங்கள் களத்தில் இருக்கிறவங்க. ஸோ இதெல்லாம் பிம்பங்கள் கட்டமைக்கப்படுவது. தேர்தல் முடியும் போது இதெல்லாம் உடைச்சு சுக்கு சுக்கானதை நீங்களே பார்க்க முடியும். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இப்போ என்ன சொல்றாங்க, என்னன்னா அவர் சொல்லிட்டு இருந்தார், ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ, இப்போ மறுபடியும் மோடி வந்த பிறகு மறுபடியும் ஒரு அறிவிப்பு வந்துச்சு. என்ன அப்படின்னா, இல்லை அவர் வந்து கோவையில் வந்து போட்டி போட போறார் அப்படின்னு சொல்றப்போ, அங்கே அதிமுக வேட்பாளர் இருக்கார், அவருமே சொல்றாரு, அண்ணாமலை ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு துப்பாக்கி படத்தில் வர விஜய் மாதிரி அவருமே பதிலுக்கு கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அண்ணாமலை போலவே என்ன சொன்னார்னா, இங்கே கோவையை ரொம்ப டஸ்ட்டாக மாறிட்டு இருக்கு, இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா திமுக அரசு தான் அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வழக்கம் போல அவர் இதில் வச்சிருக்காரு அண்ணாமலை. ஸோ கோவை அப்படிங்கிறது அவங்க, ஏன்னா அதிமுக அந்த இடையில ஒரு சில செய்திகள் இருக்க, கோவைக்கு பாஜகவின் ஒரு ஆதரவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மோடியோட ரோட் ஷோ அந்த பக்கம் வந்து நடந்துருச்சு. இதுக்கு இடையில பார்த்தா அதிமுக ஏடிஎம்கேவும் அங்கே அதிகமான வாக்கு வங்கி இருக்கிறப்போ, ஸோ அண்ணாமலைக்கு அங்கே எந்த மாதிரியான ஒரு வாக்கு சதவீதம் எப்படி இருக்குன்னு பார்க்க, இல்லை அவர் சொல்கிற மாதிரி அங்கே அதிகமான வாக்கு பெற்று அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? நீங்கள் அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை பார்த்து பயந்து போயிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கொங்கு நாட்டில் 10 தொகுதிகளையும் அதிமுக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அடித்து எடுக்கிற வேலையில் செந்தில் பாலாஜி இறங்கி கொங்கு கோட்டையவே திமுகவின் கோட்டையாக மாற்றினார். இதில் பயந்து போனவங்க தான் அவரை தூக்கி உள்ளே போட்டிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், குற்றவாளினா கேச முடின்றேன், உள்ளே போய் வாதாடு, ப்ரூஃபை தூக்கி போடு, உள்ளே தூக்கி போடு, சம்மந்தமே உட்கார வச்சு வேடிக்கை பார்க்குறீங்கன்னு இருக்குல்ல இந்தியா முழுவதும். அப்போ அந்த அச்சம் இருக்குல்ல உங்களுக்கு, அதுதான் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு மக்களுக்கு காட்டுற ஒரு இடம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூரை பொறுத்தவரையும் அல்லது கன்னியாகுமரியை பொறுத்தவரையும் அவர்கள் வந்து இதில் நாங்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்புறதுக்கு ஒரே ரீசன் தான், இந்த 2 இடமும் அவர்களால் கலவரம் செய்யப்பட்ட இடம். நீங்கள் கன்னியாகுமரியில் மண்டைக்காடு கலவரம், அப்புறம் இந்து மக்கள் பாதுகாப்பு மாநாடு 80களில் 82ல் இது 2ம் நடந்தது. 80ல் கலவரம் நடக்குது, 82ல் இந்து மக்கள் மாநாடு நடக்குது, பாதுகாப்பு மாநாடு நடக்குது. இதன் மூலமாக அங்கே சில ஓட்டு வங்கியில் தக்க வச்சுக்கலாம்னு நம்பினாங்க. ஆனால் இன்ன வரையும் அவங்களால ஜெயிக்க முடியல, அதான் உண்மை. ஒரே ஒரு முறை கூட்டணி ஜெயிச்சாங்க. இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூரில் நீங்கள் அங்கே நடந்த இந்து இஸ்லாமியருடைய கலவரம், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலாளர் 2 பேருக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன சண்டை, அது ஒரு மிகப்பெரிய கலவரமாக மாற்றி அங்கே இருக்கிற இஸ்லாமியருடைய பல 100 ஆண்டுகளாக அவங்க சேமித்து வச்ச சொத்தை எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணாங்க. இவங்களுக்கு என்ன நம்பிக்கைனா, இந்த இடம் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற இடம், எனவே அவர்களை குற்றவாளியாக காமிச்சு அவங்கள வந்து இந்த நாட்டுக்கு துரோகியாக காமிச்சு ஜெயிச்சிடலாம் நம்புறாங்க. அங்கே கன்னியாகுமரியில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற இடம், எனவே அவர் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக காட்டி ஜெயிச்சிடலான்றாங்க. ஆனால் தமிழ்நாடுன்றதை அவங்க மறந்துடுறாங்க. இது ஒன்றும் உத்தரப்பிரதேசமோ பீகாரோ அங்கே வெஸ்ட் பெங்காலோ அதோ இதோ இல்லை, இது தமிழ்நாடு. இங்கே 200 ஆண்டு கால அரசியல் வரலாறு இருக்கிற மக்கள், எங்கள் ஜீனில் இருக்குது அரசியல். நீங்கள் ஒரு சின்ன பையன் எவ்வளோ அழகாக அரசியல் பேசுகிறீங்க, உங்களுக்கு ஜீனில் இருக்குது. இந்த அரசியலை நாங்கள் மதிக்கிறோம், எங்கள் மக்களுக்கு தெரியும். 1.5 கோடி பேர் போய் அத்திவரதரை பார்க்கவும் தெரியும், ஒத்த ஓட்டு கூட பிஜேபிக்கு போடாமல் ஒத்த ஓட்டு பாஜகவை உட்கார வைக்க தெரியும். நாங்கள் இன்னுமே கூப்பில் தான் உட்கார வச்சுருக்கோம் பாஜகவை. இந்த பிம்பத்தெல்லாம் இந்த ஓட்டுறது, அப்படி வாய்ஜாலம் போடுறது, வாயிலே வடை சுடுறது, இதெல்லாம் மோடி அண்ணாமலை ரொம்ப நல்லா செய்வாங்க. ஆனால் அது எங்ககிட்ட செய்யக்கூடாது. ஏன்னா நாங்கள் அறிவாளிக, சமூக நீதி பார்வையோடு பார்க்குறவங்க. எங்கள் நிலமே பகுத்தறிவு பூமி, இதுதான் இந்தியாவின் அரசியல் தலைநகரம், எனவே இங்கே ஓட்டக்கூடாது. 1. 2வது, கோயம்புத்தூரை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு காரணம்னா, நிறைய அது தொழில் நகரமாக இருக்குது, அங்கே நிறைய காசை கிசை வாங்கி இப்படி அப்படி கொடுத்து ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. அங்கே கிடையவே கிடையாது. அவங்க என்ன பண்ணாலும் தலைகீழாக நின்னாலும் அடித்து ஓட விடுற வேலையை நம்ம பார்க்கலாம். அதிமுகவினுடைய அமைச்சர் கூட அங்கே ஒரு வார்த்தை முக்கியமான, ஏய் இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி, பாஜக, ஆமா நீ உனக்கெல்லாம் ஆளே இல்லை, நீ எல்லாம் அட்ரஸ் இல்லாத ஓரமா போ. அதில் கேபி முனுசாமி சொல்கிறேன், ஏய் எங்கள் சங்க பங்காளி சண்டைடா, நாங்கள் போட்டுக்குவோம், ஏன் ஊருக்குள்ள நீ யாரு? இதுதான் மனநிலை. ஒருவேளை இப்ப திமுகவும் அதிமுக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ, ஒருவேளை பாஜக அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இருக்கும். ஏன்னா அண்ணாமலை சொல்றப்ப சொல்றாரு என்னன்னா, இல்ல இங்க திமுக அதிமுக இந்த 2 பேரோட அட்டாக்குங்கிறது இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்ல இருக்காரு. ஸோ அது அவருக்கு ஒரு பெரிய சவாலா இருக்குமா? கண்டிப்பா இருக்கணும். ஏன் அப்படின்னா, இங்க இருக்கிற 2 கூட்டணி, திமுக அதிமுக கூட்டணி, அதிமுக சிதைக்கப்பட்டிருக்கிறது. சிதைக்கப்பட்டதுக்கு காரணமே அண்ணாமலை தான். அதுவும் பிஜேபியினுடைய அந்த
கூட்டுறவு, நட்புறவு, கூட்டணி தான் கட்சியை ஒன்றும் காணாமலாமல் ஆக்கிட்டாங்க. ஒட்டுமொத்த சாமானியர்களுடைய நம்பிக்கை இழக்கிறது காரணமாக இருந்தது. அதிமுக தொண்டர்களே அந்த கட்சியை விட்டு வெளியே போய் எங்கள் அம்மாவினுடைய மரணத்திற்கு நீதி சொல்லுங்கள் திமுக கேட்குற நிலைமைக்கு வந்து விட்டுச்சு. ஸோ இது ஒரு சூழல் இருக்குது இந்த பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கூட்டணி. எல்லா கட்சிகளும் வந்துட்டாங்க. எனக்கு சீட்டெல்லாம் வேணாம், நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன், எனக்கு இவங்களை அடிக்கணும். அப்போ ஒட்டு மொத்தமாக 10 ஆண்டுகளாக இந்தியாவை காவு கொடுத்திருக்கிற காலி கும்பல், அது ஒரு காவி கும்பல். இந்த கும்பலை காலி பண்ணணும் அப்படின்றது தான் அரசியலாக இருக்குது. எனவே எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு இவங்களை அடிக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் தெளிவாக இருக்குன்றதா இதில் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எதிரி யாருன்னு தெரியுது. அதாவது கருத்தியல் எதிரி யாரு, கருத்தியலாக பங்காளி சண்டை போடுறதவே யாரு, கருத்தியல் முரண்படுறவன் யாரு. நாங்கள் இவங்க கருத்தியல் கூட இல்லை, எங்களுடைய குல எதிரியாக நம்ம பார்க்குறோம் காவிகளை. அவங்களுடைய சித்தாந்தம் பெண்களுக்கு எதிரானது, அவங்களுடைய செயல் திட்டம் என்பது இங்கே இருக்கிற சாமானிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டு இருக்கிற பழங்குடிகள் பட்டியலின மக்களினுடைய வாழ்க்கைக்கு எதிரானது. ஆரிய பார்ப்பனர்களை பதவிக்கு கொண்டு போய் அதிகாரத்தில் உட்கார வைக்கிறதுக்கான அரசியல் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இது எங்கள் மண்ணுக்கே ஏற்றுக்கிறாத அரசியலுங்க. நாங்கள் 200 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம் ஆரிய பார்ப்பனர்களை எதிர்த்து. அப்போ நாங்கள் இங்கே அந்த தெளிவான அரசியல் இருக்கும்போது மொத்தமாக வந்து சேர்றாங்க. 3-5 தேர்தல்களில் அதிமுக சந்தித்த தோல்வி அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறது. நம்ம எதிரி எதுன்னு தெளிவாக கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ சேர்ந்து அடிக்க வேண்டியதான். ஏன்னா இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நேற்று அந்த திருச்சியில் நடந்த அந்த மாநாட்டில் வந்து பேசுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உதயநிதியை வந்து அட்டாக் பண்ணி பேசினார். என்ன அப்படின்னா, எவ்வளோ நாளைக்கு தான்ப்பா இந்த செங்கல்லே தூக்கி நீங்கள் காமிச்சிட்டு இருப்பீங்க, வேற புதுசாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்போ, ஆனால் எடப்பாடி அவர்களுடைய அந்த பேச்சை பார்க்குறப்போ அவரோட அட்டாக் எல்லாமே அதிமுகவிலேருந்து அவர் பேசக்கூடிய அந்த அட்டாக் எல்லாமே டிஎம்கேவை நோக்கி தான் இருக்கே தவிர பாஜகவை நோக்கி அதுக்கான அட்டாக் இல்லை. ஒருவேளை இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இதை நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா நீங்களாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நம்ம ஒதுக்கிட்டாரா, இல்லை ஏற்கனவே அவங்க கூட்டணியில் இருந்தாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாம்? இல்லை, ஒரு அச்சம் இருக்குது. இவங்க குனிஞ்சு முதுகு வளைஞ்சு கூன் போட்டு இப்படி ரொம்ப நாள் ஆச்சு காலை பார்த்துக்கிட்டே கிடந்து. அவர் அச்சம் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய ஃபைல் ஃபுல்லாக அவங்ககிட்ட இருக்குது. மணல் ஊழலா ஃபைல் இருக்குது, தார் ஊழலா ஃபைல் இருக்குது, குட்கா ஊழலா ஃபைல் இருக்குது. வெளிநாட்டில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாமே அவங்க கையில் இருக்குது. அதை வச்சு மிரட்டி தான் பல முறை இவங்களை கூடையே வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இந்த அரசியலே இல்லாமல் போயிடும்ன்ற அச்சத்தில் தான் இவங்க வெளியே வந்தாங்களே ஒழிய இவங்களுக்கு பாதுகாத்துக்கிறது தான் 5 வருஷம் கட்சியை அடமானம் வச்சுருந்தாங்க அப்படின்றது மக்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அந்த பயம் இருக்குது இவங்களுக்கு. அதனால தான் டைரெக்டாக மோடியை எதிர்த்து கேள்வியே கேட்க மாட்டார். இந்த பொத்தாம் பொதுக்கா விஜய் பேசுவார்ல, நாங்கள் சாதி மதத்தை எதிர்க்கிறோம், சாதி மத பிரிவினைவாதத்தை எதிர்க்கிறோம். சரி, அதை யாருங்க செய்கிறா, அதை சொல்லு, அவங்களை எதுக்குறேன்னு சொல்லு, ஆனால் சொல்ல மாட்டார். ஸோ அது மாதிரியா பொத்தாம் பொதுக்கா 2 பேரோட தேர்தல் வரைக்குமே ஒன்றா தானே மேம் இருக்குது கிட்டத்தட்ட. அதில் பொறுத்த மட்டும் பார்த்தா இந்த 2 திராவிட கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக பிஜேபி எதிர்க்கிறதுல ஒன்று சேர்ந்துட்டாங்களோ அப்படிங்கிற அந்த விஷயத்தை அதுக்கு எடுத்துக்கலாம். வாய்ப்பு இல்லை, ஒன்று சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா ஆனால் அறிக்கை ஒன்றா பொது எதிரி வந்து அது நீங்கள் வேற. இன்னைக்கு இல்லைங்க, என்னைக்குமே நம்ம ஐயா எடப்பாடியாருடைய அறிக்கை திமுக அறிக்கை மாதிரி தான் இருக்கும். போன எலெக்ஷனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ திமுககாரங்க இப்படி கிறுக்கி ஜன்னல் வழி இப்படி போட்டோன்னே தூக்கிட்டு வந்து மாப்பிள்ளை இதில் ஒன்று சேரு, இதில் ஒரு 0 சேரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க தேர்தல் அறிக்கை இருக்கும். கப்ஸா அடித்து போடுறது தான். அங்கே அரசியலாக தெளிவாக இருக்கிறது ஒரு 4-5 பேர் தாங்க. ஆனால் அவங்க வந்து முடிவெடுக்கிற பொறுப்பான இடத்துல இல்லை. நீங்கள் கேபி முனுசாமியோ செங்கோட்டையன் அவர்களோ அல்லது அங்கே இருக்கிற ஒரு 2-3 பேர், பொன்னையன் ஐயா அவங்களோ, அப்புறம் முன்னாடி அந்த கட்சியில் இருந்த ஒரு முஸ்லீம் அது ஒரு எம்பியாக இருந்தவர் போயிட்டார் புதுக்கோட்டைக்காரர், அவங்களோ ஒரு 5-6 பேர் 4-5 பேர் தான் பொலிட்டிக்கலாக நாலேஜ் இருக்கிற திராவிட அரசியலை புரிஞ்சுக்கிட்டவங்க, பார்ப்பனியத்தை எதிர்க்கணுன்ற அரசியல் தெரிஞ்சவங்க. அதனால தான் நீங்கள் கேபி முனுசாமியெல்லாம் தொடக்கத்துல இருந்தே பேசிட்டு இருப்பாரு, தேசிய கட்சிகள் வாலாட்டுறதை வச்சுக்காதன்னு கூட்டணியில் இருக்கும்போதே பேசினவர் அவர் தான். ஏன்னா இப்போ நீங்கள் அது சொல்லியிருந்தீங்க, இவங்க கொஞ்சம் டெட் எண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருக்காங்கன்னு சொல்கிறப்போ பிஜேபி பக்கம் பார்க்குறப்போ பாமகவினர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறோம், அவங்களும் கொஞ்சம் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இடி அழுத்தம் இது எல்லாத்தையுமே தாண்டி சண்டை செய்கிறதுன்னு வந்துட்டோம் அப்படின்னு இருக்கிறப்போ அவங்க பக்கம் கொஞ்சம் பலம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது பாஜகவினர், தமிழக பாஜக. இல்லை, அது சும்மா தெரியும். நீங்கள் பாருங்க, அன்புமணி ராமதாஸ் அவர்களோ என்ன ஜெயிச்சாங்க, இதுவரை நின்னாங்க, என்ன ஜெயிக்க முடிஞ்சுச்சு? வன்னியர்கள் அதிகமாக ஓட்டு இருக்கிற வடக்கு பகுதியிலே அவங்களால ஜெயிக்க முடியல. அப்போ வன்னியர் மக்கள் புறக்கணிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். 1.
ரெண்டாவது அதுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்க அப்பாவை வந்து புறக்கணித்தார்னு ஐயா மோடி மேடையில் பேசிட்டு போகிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மூப்பனாரை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்காமல் விட்டது காரணம் வந்து காங்கிரஸ் தான் அப்படின்னாங்க. மூப்பனாரை வளர்த்தெடுத்ததும் காங்கிரஸ் தானே. அப்படி ஒருவேளை இவர் அவமானப்படுத்தியிருந்தா இவங்க பையன் இன்னைக்கு இருக்கிற ஜி.கே. வாசன் இதுக்கு போய் அந்த கட்சியில் தன்னுடைய கட்சியை மெர்ஜ் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் ஏன் 10 வருஷமாக அவர் வந்து மந்திரியாக இருக்க போகிறாரு, மத்திய அமைச்சராக இருந்தார் இல்லையா? அப்போ அதுக்கு பிறகு தானே அவர் வெளியே வராரு. அதுக்கப்புறம் தான் அரசியலை விட்டு வெளியே போகிற சூழல் வராது. அப்புறம் தெளிவாக இருக்குது இதில் யாரையும் இது பண்ணல. ஆனால் இப்போ வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அட்ரஸ் இல்லாத ஒரு கட்சி தான். அவங்க என்ன ஜெயிச்சாங்கன்னு இருக்குது. ஒரு வார்டு மெம்பராக கூட ஜெயிக்க முடியல. அது ஒன்று அந்தந்த பகுதிகள் கேட்டு வாங்குறாங்க. ஸோ ஒருவேளை நான் ஒரு 1%, 1/2% கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கிற ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியாக மாறுமானா அது நிச்சயமாக கிடையாது. டஃப் கொடுக்குற அளவுக்கு கிடையாது. இவங்க யாருன்னே தெரியாதுங்க. நீங்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்காரு? கூச்சமே இல்லாமல் நேற்று அவருடைய கேண்டிடேட் நம்ம அண்ணன் சினிமாவெல்லாம் எடுக்கிறாருல, அவர் டைரக்டர் தங்கர் பச்சன், அந்த அண்ணன் பேசுகிறாரு, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறது இந்த கட்சி, எனவே நாங்கள் வந்து பிஜேபிக்கு போகிறோம்ன்றாங்க. இதெல்லாம் பார்க்குற சிரிச்சிட மாட்டானா? ஏங்க, இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சியா திமுக கூட்டணியும்? நான் ரொம்ப சிம்பிளாகவே அவருக்கு புரிகிற மாதிரி ஒருவேளை இங்கே யாராவது பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்தாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். 80களில் நடந்த அந்த மிகப்பெரிய சுட்டு கொன்னாரு பாருங்க நம்ம எம்ஜிஆர், இடஒதுக்கீட்டுக்காக போராடிய வன்னியர் சங்கத்தினும் வன்னியர் மக்களையும் சுட்டு கொன்னார். சுட்டு கொண்ட பிறகு அடுத்த ஆட்சிக்கு வர டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் 50% இருந்த பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்ற பட்டியலில் 20% தூக்கி மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு கூடுதலாக செய்வோம் அப்படின்னு அதில் எல்லாம் வன்னியர்களை கொண்டு வந்து சேர்க்குறாரு. கொஞ்சமாவது வரலாறு தெரிஞ்சா அல்லது கொஞ்சோன்னு அரசியல் தெரிஞ்சா இடஒதுக்கீடை வந்து இந்த கட்சிகள்லாம் இது பண்ணிட்டாங்க, அதனால நான் போய் பிஜேபியோட சேரேன்னு அந்த அண்ணன் சொல்லுவாரா? நான் சிம்பிளாக கேள்வி வைக்கிறேன். இடஒதுக்கீடை காலி பண்ணது யாரு? பிஜேபி. நீங்கள் ஏன் நீட்டை கொண்டு வந்தாங்க? இடஒதுக்கீடை காலி பண்ண தான் நீட்டே. நீட்டில் நீங்கள் நீட் தேர்வுக்கு அப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என் ஊரில் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎட் படிக்கிற இந்த குழந்தைங்க டெல்லியில் இருக்கிற குழந்தைங்களோட போட்டி போடணும். அதான் புதிய கல்விக் கொள்கை. இல்லை, நாங்கள் ஜனநாயக பார்வைப்படி அதை எடுத்துகிட்டு போகிறோன்னு அவங்க சொல்கிறாங்களே, பாமகவினர் சொல்கிறப்ப. ரொம்ப சிம்பிளுங்க. ஜனநாயகம்ன்றது எது? மக்களை மதிக்கிறது, மக்களுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுக்கிறது. எது ஜனநாயகம்? எந்த ஜனநாயகவாதிகளோட சேர்றீங்க? 1.5 வருஷம் போராடிட்டு இருந்த விவசாயிகளில் 750 பேர் செத்த பிறகும் நான் இந்த சட்டத்தை வாபஸ் வாங்க மாட்டேன்னு அங்கே பஞ்சாபில் நடந்த தேர்தலுக்காக வாபஸ் வாங்கின கும்பல் தான் ஜனநாயக கும்பலா? நான் இன்னொன்று கேட்குறேன். நீட்டுக்காக 25 பேருக்கு மேலே நம்ம குழந்தைங்க பறி கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டில். அதை குறித்து பேசலையே. இல்லை, அவங்க அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவினராக இருக்கட்டும் இல்லை அதுக்கு அடுத்து கூடிய எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா, நீட்டை கொண்டு வந்ததே வந்து திமுகவும் காங்கிரஸும் தான், இன்னைக்கு அவங்களே வந்து போராடணும்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்ததுக்கான பாவ செயலை பண்ணதே திமுக தான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குற்றச்சாட்டு. இது வந்து ஒரு வகையான ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிற வேலை. 2013 இந்த கேஸை, நீட் கேஸை உச்சநீதிமன்றம் எடுக்குது. இதை யார் கொண்டு வந்தாங்கன்னா அரசு சட்டமாக்கலை. இன்னைக்கு இவங்க பார்லிமெண்ட்ல பேசி சட்டமாக்கியிருக்காங்க நீட்டை. ஆனால் காங்கிரஸில் சட்டமாக்கப்படலை. அதை வந்து மெடிக்கல் அந்த டீம் வந்து கொண்டு வருது, அந்த ஃபோரம் கொண்டு வருது. அதை கொண்டு வந்த உடனே அதை எதிர்த்து தமிழ்நாடு தான் முதல் கேஸ் போடுது. இங்கே இருக்கிற கலைஞர் தான் முதல் கேஸ் போடுறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஜெயலலிதா அம்மா அதை எதுக்குறாங்க. அவங்க கொண்டு போய் வச்சாச்சு. வச்ச உடனே 2013 உச்சநீதிமன்றம் அதை தூக்கி குப்பையில் எறியுது. நீட் தேர்வுன்ற கான்செப்டை அந்த ஜீவோவே தூக்கி குப்பையில் எறிறாங்க. எரிஞ்சிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? இது சமூக நீதிக்கு எதிரானது என்று தீர்ப்பு சொன்னாங்க. அதோட முடியுதா? 2013 முடிஞ்சிருச்சு. காங்கிரஸ் கொண்டு வந்த நீட் அப்படின்ற பரீட்சையே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை ரீஓப்பன் யார் பண்ணுறாங்கன்னா 2014 சங்கல்ப் என்கிற ஒரு தனியார் பயிற்சி நிறுவனம் அதை கொண்டு வருது. சங்கல்ப் யாரு? ஆர்எஸ்எஸோடைய கலெக்டர் படிக்கிறதுக்கு, ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு, ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு, பெரிய பெரிய படிக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு இடம். மிக சமீபத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, சங்கல்பிலிருந்து தான் 61% ஐஏஎஸ் ஐபிஎஸ் வெளியேற்றப்படுகிறார்கள், பாஸ் செய்யப்படுறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும். பரீட்சை எழுதி நீங்கள் மெயின்ஸ் கூட பாஸ் பண்ணிடுவீங்க, இன்டர்வியூவில் முடிச்சு விட்ருவானுங்க. நீங்கள் யார், என்ன சாதி, எந்த ஊர், நீ யாருன்னெலாம் பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே ஒரு ஆரிய பார்ப்பனைய லாபி ஒன்று இருக்கும். அதில் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் நீங்கள் வர முடியாது. அண்ணாமலையெல்லாம் போய் ஐபிஎஸ் ஆகிட முடியுமா? பிஜேபி சங்கல்போட தொடர்புனால தான் அண்ணாமலை போன்றவர்களாம் ஐபிஎஸ் ஆக முடியும். அவர் சொல்கிற மாதிரி நான் படித்து இருந்ததெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் வேறங்க, சும்மா அவர் படிச்சிருந்தாலும் முதல் இப்படி பேசி திரிவார கூறுகட்டத்தனமா. 2% வெப்பம் ஏறி போச்சு மூக்கில் வந்து.
உலகமே வந்து குளோபல் வார்மிங்னு ஒரு ஒரு விஷயத்த 20 வருஷமா பேசிட்டு இருக்கோம். மேம் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் படிச்சிருக்கேன்னு சொல்றாரு. 20,000 கம்மியா சொல்லிடக்கூடாது. 20,000 புஸ்தகம். நீங்க 20,000 புஸ்தகம் அட்டைப்படம் பார்த்துருந்தா கூட மூளை வளர்ந்துருக்கும். இவர் அட்டையை கூட பார்க்கல. சுண்டல் மடிச்சு கொடுப்பாங்கல்ல பேப்பரு, அந்த சுண்டல் மடிச்ச பேப்பரை கூட படிக்காதவர் தான் நம்ம அண்ணாமலை. அவர் ஐபிஎஸ் ஆனதே அங்கே சங்கல்ப வச்சு தான். அப்போ சங்கல்ப் என்கிற நிறுவனம் தான் அதை ரீஓப்பன் பண்ணுறாங்க. அது யார் ஓப்பன் பண்ணுறது? ஆர்எஸ்எஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆர்எஸ்எஸ் ஏன் ஓப்பன் பண்ணுறாங்க? இடஒதுக்கீட்டை காலி பண்ணுறதுக்கு. இடஒதுக்கீட்டை காலி பண்ணால் யார் பாதிக்கப்படுவாங்க? இந்துக்கள் பாதிக்கப்படுவாங்க. பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள், பழங்குடிகள், பட்டியலின இந்துக்கள், இவங்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்க. இது அவங்களுக்கு முக்கியம். ஏன்னா இவன் படித்து எனக்கு நேராக வந்து கால் மேலே கால் போட்டு நீங்கள் வாட்டுக்கு உட்காந்துட்டீங்கன்னா அது என்னுடைய சனாதனத்துக்கே இழுக்கு இல்லையா? அப்போ காலி படம் நினச்சி இடஒதுக்கீடை முடிச்சு விடுறதுக்கு தான் நீட்டுன்ற தேர்வை தூசு தட்டி செத்து புதைக்கப்பட்ட இடத்துல இருந்து தோண்டி கொண்டு வந்தது பிஜேபி அரசு. அதை ஓப்பன் பண்ணது ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு. இதெல்லாம் வெளியே தெரியாதனால, வாசிக்காத மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்தியாவுக்குள்ளே உருட்டி விடுறது வேணா மோடி கும்பலுடைய வேலையாக இருக்கலாம். எங்ககிட்ட உருட்ட முடியாது. ஏன்னா நாங்கள் பிஹெச்டி முடிச்சுட்டு அரசியலில் இருக்கோம். நீங்கள் தான் அடிக்கடி சொல்கிறாரு நம்ம அண்ணன் அண்ணாமலை, படிச்சிருக்கியா? நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன், வா பேசுவோம். வா, எனக்கு பொருளாதாரமும் தெரியும், நான் சைவ சித்தாந்தம் பேசுவோமா, வா சாமியை பற்றி பேசுவோம், நான் அதில் கோல்டு மெடலு, என்ன வேணாலும் ஹிஸ்ட்ரி பேசுவோமா, 2ஆம் உலகப் போர் பற்றி பேசலாமா? இங்கே இருக்கிற ஒரு அரசியல்வாதியும் படிக்காதவனாக இருப்பான், ஆனால் அறிவாளியாக இருப்பான், வாசிக்கிறவனாக இருப்பார். அம்பேத்கர், இங்கே இருக்க நம்ம ஐயா பெரியார் 4ஆப்பு, கர்மவீரர் காமராஜர் 6ஆப்பு, நமக்கு டாக்டர் கலைஞர் 8ஆம் வகுப்பு. இவங்க 3 பேரும் பேசாத பேச்சும் செய்யாத சமூக நீதி திட்டமா? நீங்கள் அப்போது இவங்கெல்லாம் படிக்காதவங்களாக இருந்தாலும் வாசிக்கிற அறிவு சார்ந்தவர்களாகவும் சமூக நீதி தெரிந்தவங்க இருந்ததுனால தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் வந்தாலும் வேலை பாருடா சாப்பிட்றா அப்படின்னு அரவணைச்சிட்டு போகிற ஒரு ஊராக நம்ம இருக்கோம். தைரியமாக வெளியே போகிற பெண்கள் குலம் அப்படி ஒரு பூமியாக இன்னைக்கு கெத்தாக நம்ம வெளியே சொல்கிறோம். உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒரு பாப்பா ஓடி வரா. அவளுக்கு 22 வயசு, என் பொண்ணு வயசு. கோர்ட்டில் போய் நிற்கிறா. கோர்ட்டு கேட்குது, எங்கம்மா ஓடி வந்தேன்? சார், நான் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் வீட்டு குழந்தை, நான் பாதுகாப்புக்காக ஓடி வந்தேன். என்ன பிரச்சனை? என்னை நரபலி கொடுக்க பார்த்தாங்க எங்கள் அம்மா ஆர்எஸ்எஸ் மெம்பரு. நான் என் நண்பர்கள்ட்ட பேசும்போது சொன்னேன், எங்கே போனால் பாதுகாப்பாக இருக்கலாம்னு நான் டிஸ்கஸ் பண்ணும்போது, தமிழ்நாட்டுக்கு ஓடி போயிரு, அங்கே பாதுகாப்பாக இருக்கலாம், அங்கே எல்லாரையும் பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க, ஏன்னா நம்ம ஆளுங்க வேலை பார்க்க போனவங்களாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இங்கே பேசுது. அதுதான் இந்த தமிழ் சூழல். நான் இந்த சூழலை மதிக்கிறேன். இந்த சூழலுக்கு படிக்காத சமூக நீதி யோசித்த அத்தனை தலைவர்களும் எங்கள் பக்கத்தில் நின்னாங்க. இன்றைக்கி நாங்கள் பேசுகிறோம். ஸோ கீட்டுன்னு வந்து நீங்கள் வந்து உளறிக்கிட்டு இருந்தா அப்புறம் நாங்கள் உங்கள் பாஷையில் தான் நாங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும். ஸோ இந்த அயோக்கியத்தனத்தை இதோட நிப்பாட்டணும். அந்த கும்பல் நீட்டை நாங்கள் சாவடிச்சு வச்சு ரொம்ப நாளாச்சு. இங்கேருந்து தான் முதல் நீட்டுக்கு எதிரான பிரச்சனையும் ஓடிச்சு. ஜெயலலிதா அவர்கள் கூட நேர்மையாக இருந்தாங்க. அந்த இடத்துல ஜெயலலிதா அவர்களை அப்படி கொண்டாடணும். சாகுற வரையும் கெத்தா நின்று ஏத்தாங்க. நீட்டு கூடாது, ஜிஎஸ்டி கூடாது, உதய் மின் திட்டம் கூடாதுன்னு 3க்கும் கையெழுத்து போட மாட்டேன்னு கதற விட்டுட்டு இருந்தாங்க அந்த அம்மா. இதுங்க பூரா மொத்தமாக போய் காலில் விழுந்து கிடந்துச்சு. அவர் தான் எங்கள் டேடி அப்படின்னு. உண்மை அதுதான். இது மக்களுக்கு தெரியணும். கண்டிப்பாக இந்த இடத்துல ஜெயலலிதா அவர்களை எல்லாரும் மிஸ் பண்ணுவாங்க இல்லையா? நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன் தெரியுங்களா? இத்தனை அறவேக்காடுங்களையும் மொத்தமாக ஒரு கட்சிக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியவே தெரியாமல் அந்த அம்மா பாதுகாத்துருக்கு பாருங்க. இவர் என்னன்னா திண்டுக்கல் சீனிவாசன் அங்கிட்டு அவர் வாட்டுக்கொண்டு பேசுகிறாரு, இந்த பக்கம் பார்த்தா இவர் ஒரு வாட்டு ஆளுக்கால பேசுகிறாங்க. இப்போ தான் தெரியுது இவங்களெல்லாம் வச்சுட்டு எப்படியா சமாளிச்சாங்கன்னு. ஒத்த ஆளாக நின்று உட்காரு அப்படின்னு உட்கார வச்சுருந்துருக்காங்க அந்த அம்மா. ஜெயலலிதா கிட்ட ஒரு நேர்மை இருக்குங்க. அந்த நேர்மை என்னன்னா, எனக்கு எதிரினா எதிரி தான், நான் நல்லது செய்யணும்னு நினச்சா நல்லது செய்வேன், அவ்வளோதான். அந்த அம்மா கிட்ட பெரிய அவங்க வாசிக்கக்கூடியவங்க. ஜெயலலிதாவும் வெறும் ஸ்கூல் படிப்போட நிறுத்தினாலும் வாசிப்பு அனுபவம் இருக்கிறவங்க. அதனால அவங்க ரொம்ப கிளியராக எதிரியே பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தில் நான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஊடகங்களில் உட்காந்து அந்த அம்மாவை சத்தாயிட்டு சண்டை ஓட்ட ஒரு ஆள், செத்த பிறகு பேசிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம், அந்த கூட்டம் இல்லை நான். அவங்க உயிரோடு இருக்கும்போதே ஊடகங்களில் உட்காந்து கேள்வி கேட்டாலே, உயிரோடு இருக்கும்போதே நம்ம தோழர் பாலபாரதி போன்றவர்களாம் உள்ளே உட்காந்து கேள்வி கேட்டவங்க. அந்த அம்மா எங்களை மதித்தாங்க, எங்களுக்கு எந்த த்ரெட்னிங் கொடுக்க மதித்தாங்க. ஆனால் இதுங்க பூரா பாவம். அதனால் ஜெயலலிதா இந்த தேர்தல் களத்தில் நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு. ஓகே மேம், நீங்கள் இப்போ ஜெயலலிதா பற்றி பேசுகிறப்பனால இந்த கேள்வி கேட்கலாம்னு இருக்கேன். என்ன அப்படின்னா, டிடிவி தினகரன் அவர்கள் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து பாஜகவோட இணைஞ்சிட்டாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் வந்து 1 சீட்டு தான் கேட்டிருந்தேன், ஆனால் அவங்க எனக்கு வந்து 2 சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ டிடிவி தினகரன் அவருமே, ஏன்னா அவருக்குமே ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருக்குது. தேர்தல் களத்தில் அவருக்கு தெரியும், ஏன்னா அதிமுகவில் இருந்ததுனால தேர்தலோட அந்த வியூகங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ பாஜகவோட இணைஞ்சிருக்கிறதுனால அவருக்கானதும் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பெல்லாம் இருக்குது, கொஞ்சம் அவருக்கான வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா,
ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருந்த கட்சிகள் கூட ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார்களோடு கூட்டணி வைத்ததன் மூலமாக தங்கள் செல்வாக்கை இழக்கும் என்று நான் பார்க்குறேன். அந்த சாதி வாரியான ஓட்டு, இங்கே இருக்கிற நாட்டார் கலர்களுடைய ஓட்டை தான் அவர் வாங்கி ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அதனால தெற்க ஃபுல்லாக வந்து முக்குளத்தோருடைய ஓட்டை டார்கெட் பண்ணி தான் ஓபிஎஸ்ஸையும் இவரையுமே பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஓபிஎஸ் தான் நல்லா இருந்த மனுஷனை தூக்கிட்டு போய் அங்கே விட்டவரே, அவர் வாட்டுக்கு போய் குழிகளை விழுந்தாலும் விழுந்துட்டு போயான்னு போகலாம், இவரையும் முடிச்சுட்டு போய் குழிகளை தள்ளி விட்டார். நன்றி கடனுக்காக. ஆமாம், அதான் நன்றி கடனுக்காக மொத்தமாக போய் குழிக்குள்ள தள்ளுறதா? ஏற்கனவே நீங்கள் அடையாளம் இல்லாமல் போயிட்டீங்க. உங்களை அவங்க எப்படி நடத்துனாங்கன்னு இருக்கல. நீங்கள் ஆர்எஸ்எஸ் கிட்ட அடிப்படையான தார்மீகமான நாகரிக உணர்வு இருக்காதுங்க. இவரை எப்படி பண்ணாங்க நீங்கள் பார்த்தீங்களா? இதே ஓபிஎஸ்ஸை மேடைக்கு ஏறுறாரு, அங்கே இருக்கிற அந்த அதை செக்யூரிட்டி கார்டு அவரை வந்து பார்க்குறாரு, உங்கள் பேரே இல்லைன்றாரு. எவ்வளோ பெரிய அசிங்கம்! தொடக்கத்துலேருந்து நான் உங்களுக்காக உயிரை விடுவேன் நெஞ்சை கிழிச்சு காமிச்சிட்டு இருந்தவர் நம்ம ஓபிஎஸ் தான். கடைசியில் பாருங்கள், இன்றைக்கி போய் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் நிற்கிறாரு, இவருக்கு இங்கே கொடுங்கன்னு இவங்க தான் வலியுறுத்திருப்பாங்க. அவர் ஒன்றும் அப்படியே ஏன் ஊரை விட்டுட்டு இவங்க ஊர்லேயே அவர் ஜெயிக்க தரிங்கணத்தம் போட்டவர். ஸோ நிச்சயமாக ஓட்டு வங்கி குறையும். நீங்கள் இவங்களுடைய ரேஷியோ நிச்சயமாக குறையும். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இவங்களுக்கு பிஜேபிக்கு ஓட்டே கிடையாது தமிழ்நாட்டில். 3% கூட இவங்களாம் நம்பிக்கிட்டு இருக்கிற ஓட்டு தானே, ஒழிய ஓட்டு கிடையாது. அதிமுக இப்போ 5 பிரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு ஓட்டு கிடையாது. டிடிவி தினகரன் வந்து இங்கே வந்து ஜெயிச்சார், குக்கரை காமிச்சு ஜெயிச்சார் நம்ம ஜெயலலிதா அவர்களுடைய தொகுதியில் ஆர்கே நகரில். பட் ஆனால் அதுக்கு பிறகு வந்த எல்லா தேர்தல்லையும் தோத்துட்டார். ஸோ அவர் சரிவு தான் செஞ்சுருக்காரு. அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன ஓட்டை திரட்டி அப்படி ஜெயிச்சிருவீங்க? அப்படிலாம் வாய்ப்பே கிடையாதுங்க. மேம், இன்னொன்று சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா, இவங்க பாஜகவோட எந்த கட்சிகள்லாம் கூட்டணி வைக்கிறாங்க அவங்களுக்குலாம் மட்டும் சின்னம் கிடைச்சிடுது. மற்ற தனிச்சு இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருக்குமே வந்து சின்னம் கிடைக்கல. குறிப்பாக நாம் தமிழர் இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நாளாக சின்னத்தை அவங்க கைவசம் வச்சவங்களும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தேர்தலை பிஜேபி அணுகுவதை போல வேறு எந்த தேசிய கட்சியும் அணுகியதில்லை. இந்திரா காந்தி அம்மாவை அவங்க வென்றதே வந்து சட்டவிரோதம் அப்படின்னு அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சு. 75 வந்து எமர்ஜென்சி அறிவிச்சாங்க. அப்போ ஒரு நீதிமன்றம் ஒரு பிரைம் மினிஸ்டருடைய வெற்றியை இல்லைன்னு சொல்ல முடியும். அவ்வளவு நேர்மையாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி எதிர்பார்த்துருவீங்களா? இன்றைக்கி ஐடி அப்படி எதிர்பார்த்துருவீங்களா? இடி அப்படி எதிர்பார்த்துருவீங்களா? இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா தனியான அமைப்புகளையும் அதனுடைய ஆன்மாவை சிதைத்து அதனுடைய சட்டத்திட்டங்களை சதைச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க. சந்திரசூட் இப்போ கேள்வி கேட்டிருந்தாரு, அவரும் கூட ஒன்னொன்றுக்கு கேள்வி கேட்கிறாரு. நீங்கள் ஒட்டு மொத்தமாக இந்த வருஷம் நடந்த அத்தனை கேஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா 60% கேள்வியே கேட்கல. அவங்க 1-2 கேஸில், தவிர்க்க முடியாத கேஸில் தான் அவங்களும் கேள்வி கேட்குறாங்க. இல்லை, ரொம்ப ஆணித்தரமாக கடைசியில் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்காதீங்கன்னு சொல்லி அந்த இல்லை, சந்திரசூட் அவர்கள் குறைந்தபட்ச நம்பிக்கை, நம்ம அதை குறைச்சி போடல. அவர் வந்து இந்த எஸ்பிஐ தேர்தல் பாண்டெல்லாம் வெளியே கொண்டு வரலன்னா 8250 கோடி ரூபாயை பிடுங்கி வச்சுட்டு இன்னைக்கு ஊழல், மதுபான ஊழலில் உள்ளே இருக்கிறாங்க கெஜ்ரிவால். அவருக்கு வந்து பணம் கொடுத்ததா சொல்கிறதுன்னா சரத் ரெட்டின்னு ஒருத்தர். அவர் வந்து சரத் ரெட்டி 40 கோடியோ எவ்வளோ கொடுத்துருக்காரு, 46 கோடியோ எவ்வளோ கொடுத்துருக்காரு. இந்த அமித்ஷா வாங்கியிருக்காரு. நீ யாரை குற்றவாளின்ற? சரத் ரெட்டி குற்றவாளி. அவர் அப்ரூவராக மாறுறாரு. அவர் சொல்கிற வாதத்தை வச்சு தான் கெஜ்ரிவாலை கைப்பற்றிருக்க. ஆனால் அவர்கிட்ட இருந்தே நீ வாங்கியிருக்கே, அவர் நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கே. அப்போ இவ்வளவு ஒரு மோசமாக ஒரு தேர்தலை வித்தியாசமாக அணுகிற ஒரு கும்பல். நீங்கள் வந்து இவிஎம் மிஷின் முடிஞ்சுங்க. இவிஎம் மிஷினை வந்து பெல் நிறுவனம் தயாரிக்குது, பிஹெச்இஎல், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக் அந்த நிறுவனம். அதில் வந்து தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க கூட ஆர்எஸ்எஸ்காரங்க. 3 புதிய ஆர்எஸ்காரங்களை உள்ள போட்டாச்சு. ஸோ உள்ளே எந்த சிப்பை வச்சாலும் நமக்கு தெரியாது, நமக்கு அமுக்கு தான் தெரியும். நம்ம உள்ளே போய் பார்க்கவும் முடியாது, நம்மக்கிட்ட அந்த சட்ட ரீதியான இது நமக்கு. பட் ஆனால் நான் அந்த ஒரு கேள்விக்கே வர்றேன். ஏன்னா எல்லாருமே இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, இவிஎம் இருக்குது, இதில் பிஜேபி வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம தமிழகத்தில் பார்த்தோம்னால அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வந்தாங்க. ஸோ இப்படி அது ஒருவேளை மாநிலத்துக்கு மாநிலம் மாறுங்கிறீங்களா? இல்லை அது வந்திருந்தா அவங்க பிஜேபி நீங்கள் 100% ஒரு தப்பு பண்ண முடியாதுல்ல. அல்லது காசை வாங்கிட்டு வேலை போடுறவங்க கூட ஒரு 25% தான், 30% தான் அந்த வேலையை கொடுக்க முடியும் காசை வாங்கிக்கிட்டு. நீங்கள் காசு திறமையானவனுக்கு நீங்கள் வேலை கொடுக்கலன்னு வச்சுங்க, மொத்தமாக அடியாகி போயிடும். அப்போ மொத்தமாக உங்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு மாநிலத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வர மாதிரி உங்களால் செட்டப் பண்ண முடிஞ்சா உண்மை வெளியே வந்துடும். நம்ம சும்மா விட மாட்டோம், நம்ம சும்மாவே தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்கிற ஆளுங்க. அப்போ விட மாட்டோம். அந்த மாதிரி தெளிவாக இருக்கிற வேலையெல்லாம் இந்த கும்பல் பார்க்கும் அப்படின்னு தான். அப்போ இவிஎம் மிஷினுக்கு எதிராக ஏன் போராடணும்?
டெல்லி சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸும் அங்கே இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் அங்கே ஜந்தர் மந்தரில் உட்காந்துட்டு இருந்தாங்களே, கடந்த 1 மாசமா உட்காந்துட்டு இருக்காங்களே. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ தேர்தலை ஒழுங்காக நடத்தியா அப்படின்னு அர்த்தம். எதிர்க்கட்சிகள்லாம் போய் கேஸ் கொடுத்துருக்காங்க, இந்த இவிஎம் மிஷினை குறித்து கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. அப்போ இவிஎம் வச்சு ஒரு பெரிய வேலை பார்க்கறதுக்கான வேலையை உள்ளே வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்தல் கூட்டணி, அப்புறம் பணம். இப்போ காங்கிரஸோடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, முடக்கிட்டாங்க. அவங்க 5 ரூபா கூட எடுக்க முடியாமல் தெருவில் காப்பி வாங்க காசு இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்க மாதிரி தான் அந்த கும்பல். இப்படி நீங்கள் எதிரிங்களை பூரா அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டாரு. நீங்கள் தமிழ்நாட்டில் இங்கேயும் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. அப்புறம் உங்கள் தெலுங்கானாவில் கவிதாவை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா, இந்த பக்கம் வந்தால் மாலிக்கு, அப்புறம் இவர், இல்லைன்னா கட்சியை உடச்சி போகிறது. நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறாங்க சொல்லுங்கள்? பிளாங்காக தெரியுதுங்க. ஒன்று கட்சியை உடச்சி காலி பண்ணி அங்கிட்டு தூக்கிட்டு போய் உட்காரது, இல்லைன்னா இந்த பக்கம் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போட்டுறது, அப்புறம் இவிஎம் மிஷினை மாட்டுறது, அப்புறம் காசை கொடுக்குறது, எந்த இடத்துக்கு போனால் ஓட்டு போட மாட்டேங்களோ அந்த இடத்துல புறக்கணிக்கிறது. இந்த ஒரு ஸ்கெட்ச் உங்களுக்கு தெரியுதா? இந்த கேவலமான ஸ்கெட்சை போட்டுட்டு எப்படியாவது உள்ளே வந்து ஆட்சியை பிடிச்சலாம்னு நினைக்கிற அரசியல் அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு இருக்கு இந்த கும்பல். எனவே அவங்க நினைக்கிறவங்களுக்கு நினைச்ச சின்னத்தை கொடுக்குறாங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு கட்சி, பாரதிய பிரஜா மைய கட்சி, அது ஒரு கட்சி சம்திங், அந்த கட்சிக்கு அகில இந்திய கட்சியாக அதை அங்கீகரித்து இது பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 40 தொகுதியில் கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டிடுறாங்களாம். அப்போ இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குல்ல, பிரித்து விடுறது. கரும்பு விவசாய சின்னத்தில் கொஞ்சம் ஓட்ட பிரிகிறது. கொஞ்சம் யாரோ போன முறை என் மையன் கரும்பு விவசாய சின்னத்தில் போட சொன்னால் நான் இந்த முறை போடுறேன்னு அதை பார்த்தோன்னே ஒரு அம்மாவுக்கு ஞாபகம் வரலாம்ல, படிக்காத அம்மாவுக்கு, அதை போய் தட்டலாம்ல, மேபி நான் சொல்கிறேன். அதே மாதிரி அதை கொஞ்சம் ஓட்ட பிரிக்கிறதுக்கு ஆல்ரெடி அண்ணன் நான் ஓட்ட பிரிக்க தான் கட்சியை நடத்துகிறாரு நம்ம சீமான் அண்ணே. அதுதான் நேற்று லீக்கான ஆடியோ நமக்கு காட்டுது. அப்போ அவர் கொஞ்சம் ஓட்ட பிரிப்பார். இந்த ஓட்ட பிரிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன வேலை இருக்குது, என்னென்ன விஷயம் இருக்குன்றதெல்லாம் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு இவங்க செய்வாங்க. அதனுடைய ஒரு பகுதி தான் கரும்பு சின்னத்தை ஒருத்தர் கொடுத்து அவங்க கொஞ்சம் பிரிக்கட்டும், நீ மைக்கை வச்சுக்க, அப்படி இல்லையா நீ கேட்குற தீப்பெட்டியவோ அல்லது நீ கேட்குற கப்பலையோ நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு தெளிவாக இருப்பாங்க. இவங்க யாருக்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்கன்னா, அதிமுக தான் பிரச்சனை பண்ணி உடச்சி விட்டுலான்னு பார்த்தாங்க. உயர்நீதிமன்றம் அதிமுகவை காப்பாற்றி விட்டு. அப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இப்ப நாம் தமிழர் பாஜக அவங்க 2 பேருக்கு இடையில போட்டி அப்படிங்கறது இல்லையா? கூட்டு நேத்து ஒரு ஆடியோ வெளியாச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க. எங்களை விட நீங்க தான் சமூக வலைத்தளத்தில் வேலை பார்ப்பீங்க, என்னையா நடந்திருக்குனாலும் நீங்க பார்ப்பீங்க. ஒரு பத்திரிகையாளராக உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ மோசமாக பேசியிருக்காங்க. எங்கள் டார்கெட் நீங்கள் இல்லை, சாட்டை துறைமுருகன் பேசுகிறார், எங்கள் டார்கெட் நீங்கள் இல்லை, நாங்கள் திமுக தான் அடிக்கணும்னு வச்சுருக்கோம். இவங்க இன்றைக்கி இல்லைங்க, சிஏ போராட்டத்தில் தமிழ்நாடு பூரா நம்ம உசுரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கோம். இஸ்லாமியர்கள்லாம் அப்படியே ஒரு பெரிய அச்ச உணர்வோடு குடும்பமாக ரோட்டில் வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் வந்து உட்காந்து கொடூரமான சூழல். அங்கே போய் நின்றுட்டு இந்த சட்டத்தை போட்டவன் பிஜேபி அவங்கள எதுக்கல, இந்த சட்டத்துக்கு கையெழுத்து போட்டு 13 பேர் கையெழுத்து போட்டு சட்டத்தை நிறைவேற்றி கம்முன்னு கொடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கிற அடிமைகளை எதிர்க்கலை, அதிமுக அடிமைகளே எதிர்க்கல. ஆனால் இதில் எந்த சம்மந்தமும் இல்லாமல் 10 வருஷமாக பதவியிலே இல்லாத திமுகவை தான் அங்கே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதை நான் அடித்து உடைச்சேன். இந்த வேலையை விட்டுரு, உன் சில்லண்டித்தனத்தை விட்டுரு, நீ பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு கைக்கூலியார், அது உன் இஷ்டம். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஸ்வராஜ்யான்னு ஒரு பத்திரிக்கை, அது ஆர்எஸ்எஸ் உடைய பத்திரிக்கை, நீங்கள் இப்போ போய் பாருங்கள், முடிச்சுட்டு போய் பாருங்கள். இந்த ரைசிங் ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்னு போட்டிங்கன்னா இவர் தான் வருவார். அண்ணன் சீமானை போட்டு அண்ணன் வந்து இந்து மதத்தை தூக்கி பிடிக்கிறாரு, இவர் தான் சொல்லிகிட்டு இருக்கிறாருல, நாங்கள் வந்து மீண்டும் வந்து இந்து மதத்தை மீட்டெடுக்கிறோம், அந்த பண்பாட்டு இதை பண்ணுறோம் அப்படின்ட்டு அதெல்லாம் கொண்டாடி எழுதி அவரை போட்டிருக்காங்க. நேற்று நடந்த அந்த ஆடியோ கான்வர்சேஷனில் கூட எங்கள் அண்ணன் யாரையும் எதிரியாக எடுக்காத, அண்ணாமலை அடிக்காத, ஆர்எஸ்எஸ் மற்றவங்களாம் அடிக்காத, நம்ம ஒரே டார்கெட்டு திமுக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அவங்க பேசுனது ஊரே நம்ம கேட்டோம். அப்போ இதுதான் அவங்க அரசியல். இதைத்தான் நம்ம நான் 5 வருஷமாக இதாங்க கத்திட்டு இருக்கேன், என்னை கெட்டவர்கள் திட்டுறானுங்க, ஆனாலும் விடாமல் இருந்த உண்மையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். காரணம் என்னென்னா, நம்ம அஸ்யூம் பண்ண தெரியும், நம்ம படித்தவங்க, இவங்க எதுதான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கண்டுபிடிக்க தெரியும். அதில் பார்த்தோன்னா இன்றைக்கி அது உடஞ்சி முத்தின கத்திரிக்காய் சந்தைக்கு வந்து தான் ஆகணும் வெடிச்சு தெரியுது. ஸோ இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகள் தான். இவங்க மட்டும் கிடையாது, அதிமுகவே ஆர்எஸ் கைக்கூலி தான். பயந்து போய் எந்நேரம் கூப்பிட்டாலும் உள்ளே போய் நின்று கையை கட்டி நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்குது தான். அது ஒரு பி டீம் தான். பி டீமில் இன்னொன்று இப்போ விஜய் வந்து சேர்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சில்லண்டி கட்சிகள், கரும்பு சின்னம், அது இதுன்னெலாம் பி டீம் தான். ஓகே மேம். ஸோ இப்போ ஓவராலாக நீங்கள் பார்க்குறப்போ, ஏன்னா இன்றைக்கி தமிழக அரசியலில் பார்க்குறப்போ பாஜக அவங்களும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, அதிமுக அவங்க தேமுதிக அவங்களோட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, திமுகவும் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பார்க்குறப்போ வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஓவராலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் எல்லா செய்தியும் எல்லா மக்களுக்கும் போய் சேருது. ஸோ பொய் பிம்பங்களை போலியாக கட்டமைச்சு அப்படி பெருசாக வேணால் அந்தந்த கட்சிக்காரன் போட்டுக்கலாம்,
அவங்க வந்து பாட்டிலை திறந்தா ஒரு பாட்டு தந்தானத்தானே, பாட்டில் திறக்கிறதுக்கும் தந்தானத்தானேக்கு என்னடா அர்த்தம்னு கேட்குற லெவலுக்கு எல்லா வேலையும் பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மக்கள் நம்பணும்ல. இன்னைக்கு வரையும் எதுவுமே நிறைவேற்றாத மோடி அடையாளம் தெரியாமல் போகாது. 2 கோடி வேலை இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, 15 லட்சம் இல்லை, படித்தவங்களுக்கெல்லாம் வேலை கொடுங்கன்னா நீங்கள் வந்து பக்கோடா சுடுங்க அப்படின்னு உங்களையும் என்னுடைய பிள்ளைகளையும் பார்த்து கேட்டுட்டு போயிருக்காரு. ஸோ இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உண்மை ஜெயிக்கும், சமூக நீதி ஜெயிக்கும், ஃபாசிசம் வீழ்த்தப்படும். அதற்கான களப்பணிகளை நாங்களும் செய்வோம். ஓகே மேம், நிகழ்ச்சியில் இணைந்து உங்களை நேரத்தை உறுதி உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி மேடம். மகிழ்ச்சிப்பா. இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபில. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in.